சென்னையின் புறநகரில் உள்ள கண்ணாடி வீட்டைப் பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது உள்ளூர்வாசிகள் பேசுறாங்க ஒரு பழமையான, கைவிடப்பட்ட இடம். அதற்கு காரணமும் இருக்கிறது. அந்த வீட்டிற்குள் நுழைந்து, அங்குள்ள பெரிய, தூசி படிந்த கண்ணாடியில் பார்த்தால், ஏதோ ஒரு திகிலூட்டும் சம்பவம் நடக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உங்கள் பிம்பம் உங்களைப் போலவே அசையாது. அதற்குப் பதிலாக, அது உங்கள் ஒவ்வொரு செயலையும் சில வினாடிகள் தாமதமாக பிரதிபலிக்கும். இதை முயற்சிக்கும் பெரும்பாலான மக்கள் அலறி எடுத்துக்கொண்டு வெளியே ஓடிவிடுகிறார்கள், மீண்டும் ஒருபோதும் திரும்பி வரமாட்டோம் என்று சபதம் செய்கிறார்கள். ஆனால் அந்த புராணக்கதை இதைவிட ஆழமானது. உங்கள் தாமதமான பிம்பத்தையே நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருந்தால், ஒரு நாள் அது உங்களைப் பின்பற்றுவதையே முற்றிலும் நிறுத்திவிடும் என்று கூறப்படுகிறது. அது மெதுவாகத் தன் தலையை திருப்பி, கண்ணாடி வழியாக உங்களை நேராக பார்த்து, ஒரு அகன்ற, பயங்கரமான புன்னகையை உதிர்க்கும். அதற்குப் பிறகு என்ன நடக்கும்? அதைப் பார்த்தவர்களில் யாரும் அந்த கதையைச் சொல்லத் திரும்பி வந்ததில்லை.